ஹியூமன்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில விலங்குகளோட அடாவடித்தனங்களை தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சட்டை போடுறதுக்கு ஆசை தான், ஆனா கழட்டும் போது அதுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை ஆயிரும். இந்த சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு ஓடும்ல, அதே மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வராம பாருங்க. நீங்க என்ன சவுண்ட் போடுறது, பக்கத்துல போயிட்டு ஊனு ஒரு கத்து கத்திட்டீங்கன்னா போதும். என்னத்தை சாப்பிட்டு தொலைச்சாருன்னு தெரியலங்க. சண்டே சாயங்காலம் ஒரே தூக்கம், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எந்திரிக்கல. அப்பா இன்னைக்கு இந்த கேம்லயே தான் உட்காந்துட்டு நாள் பூரா ஓட்ட போறேன். என்ன கண்டுக்க போறதே, நான் கிளம்பி போறேன்டா, சன்னியாசி ஆக போறேன்டா நானு. சார் அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துயரம் நடந்துச்சு சார் பாத்ரூம்ல. எது உள்ள இருக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி விரிச்சு விட்டா திடீர்னு வரானுங்க முளைச்சு. ஏய் அவன் கையை கொண்டு வந்து குத்த பாக்குறான் பாரு, குத்திட்டான் பாத்தியா, கையை எடுத்துட்டு பாரு. ஹேய் என்ன எதுக்குடா முறைக்கிற, கையை நீ தான் கண்ணால பாத்திடா மென்டல, என்னைய முறைச்சுனுங்கிற. இவனுங்கெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் பிறந்திருந்தானுங்க, கண்டிப்பா 4 நாளை தாண்டி இருக்க மாட்டானுங்க. சார் அவர் எங்க வீட்டோட பெரிய மனுஷங்க. நாங்க எந்த சாப்பாடு செஞ்சாலும் அதுல ஒரு மினியேச்சர் வெர்ஷனா அவருக்கு செஞ்சு வைக்கணும். யாராச்சும் வண்டி ஓட்ட போற கூட வரீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற, யாருமே இங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. Anybody want to go for a ride with us? They can go for a ride, but we got to go for a ride right now. So வெட்டி கிளி மாதிரி எகிரி குச்சி ஓடினுறான். சட்டை பேண்ட் தான் இவனுக்கு ஒரு கேடுப்ப. What are you doing? You look like a little person. Hi, buddy. மத்த நாயங்கெல்லாம் திருடிட்டு போய் சாட்டா அந்த பயமாச்சு இருக்கும். இவர் திருடிட்டு போய் சாட்டாருன்னா நம்ம பக்கத்துல கூட போய் வாங்க கூடாது. அதை He took a cantaloupe. No, see? Okay. சார் விளையாட்டு மேல அவருக்கு அவ்வளவு ஆர்வங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் உடனே டைல்ஸ் உள்ள பூந்து வந்துருவாரு. நான்லாம் இந்த உலகத்தில் உள்ள நாய்கள் கூட மட்டும்தான் மோதுறது. வேற்று கிரகவாசி நாய்களுக்குள்ள எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுக்கு இப்ப ஊதுவத்தி லைட்டர்லாம் தூக்கி வந்து உக்காந்துங்கிறான்? எதனா படையில கடையில போட போறான்னா? போஸ் கொடுக்க சொன்னா அங்க பாரு, ஈனு 4 பல்ல காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்குது. சார் வாழ்க்கையில நான் கூட 23வது மாடிக்கு போனது இல்லை சார், ஆனா அவர் வாழ்றதே அங்கதான். சும்மா நாச்சுக்கு எதையும் அழுத்தி விளாண்டுங்கிறான். காமெடியா இருக்குன்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தா கருப்பா மூச்சு அட்டாக் பண்ணி இருக்கிறான். ஒரு லேபரேட்டருக்கு தரக்கூடாத தண்டனை நீங்க தந்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டு அவனை தாங்க உடச்சு நொறுக்கி வச்சது. இப்ப அதை ரிப்பேர் பண்றது அப்படியே ஆர்வமா பாத்துனுங்கிறானுங்க. சார் வெயில் பயங்கரமா அடிக்குது. ஒரே பக்கம் நிறைய வந்ததுன்னா தீஞ்சு போயிடும். அதால அப்பப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு பிரெட் அப்படியே இந்த பக்கமா திருப்பி போட்டு வேக வச்சுட்டு வந்துருங்க. நிம்மதியா உட்காந்து ஒரு படத்தை பார்ப்போமேனு உக்காந்தா கையை வச்சு தடவ ஆரம்பிச்சிட்டான். சொல்லிட்டு கிட்ட இழுத்துட்டு போனா பரவாயில்லையாங்க, அப்படி திருப்புன்னு இழுத்துட்டு போனீங்கன்னா என்ன மாதிரி கதவு வச்சுக்கிறானுங்க பாரு. அருமையான மாடல் கண்டுபிடிச்சுக்கிறானுங்க. பல்ல விட்டு 2 இழுத்து கையோட வந்துருச்சு. என்னங்க பூனைய வளர்க்க சொன்னா ஒரு பெரிய போர்க்காலத்தையே வளர்த்துன்னு இருக்கிறீங்க. மேல கால் படுது, தேவையில்லாத என்னை சீண்டி பார்த்துன்னு இருக்காத சொல்லிட்டேன் நானு. சாப்பிட்றா, எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன்? நல்ல சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடு. இப்ப அந்த நிழல் மூலியமா வர கிளிய இவர் அட்டாக் பண்ணியே ஆகணும்னு உட்காந்து இருக்கிறாரு. எவ்வளவு குளம் மூளை பாத்தீங்களா? அவங்க 2 பேருக்கு செம்ம சண்டை போயிட்டு தாங்க இருக்குது. ஆனாலும் அவர் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட வந்துடுவார், இவங்களும் கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு போட்டுருவாங்க.
இப்பெல்லாம் நிக்காதடா, கஷ்டப்பட்டு உழைச்சு கிழிச்சு வீடை வாங்கியிருக்கிறேன். இப்பெல்லாம் நின்று எதையாச்சும் ஒரு இடத்த பார்த்து பயந்து நின்னா நான் எப்படி உயிர் வாழ்றதுங்க? சார் ஐயோ சண்டைனா சண்டை, சரியான சண்டைங்க. அப்படியே மடக்கி கிடக்கி ஒரு மினி சைஸ் முட்டை மாதிரி ஆயிட்டான். நீங்க சாஃப்டான குரல்ல பேசணுங்க. திடீர்னு முரட்டு குரல்ல பேசுனீங்கன்னா போதும்டா. போனு கேட்டேன் தான்டா. நான் போன் பாக்குற சாக்கல நீ தான்டா என்னை விட அதிகமா போன் பார்த்துக்கிட்டு இருக்கிற. அந்த நடுவுல இருக்கிற இதை எடுக்கணும். எனக்கு மூளை இருந்தா எட்டி எடுத்துருவேன். ஆனா என்ன பண்றது, எங்க 2 பேருக்குமே கிடையாது. அதால எப்படி எடுக்குதுன்னு பிளான் பண்ண இருக்கிறோம். அப்படி மேல ஏறி ஸ்ப்ரிங் மாதிரி பறந்து எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பானுங்க பாருங்க. வந்து பாரு நீ கிட்ட வந்து பாரு என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு. அடிச்சிட்டாங்கடா போனு. இந்த போயிட்டா போனை தூக்கிட்டு. 3 மணி நேரம் கழிச்சு தான் வரும் இந்த பாத்ரூம்ல இருந்து. பார்சலுக்கும் அவங்களுக்கும் கிமு காலத்துல இருந்தே பிரச்சனை போயின்னு இருக்குதுங்க. அது சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை. மற்ற நேரத்தெல்லாம் வர்றதே கிடையாது. யார் இவருன்னு கண்டுக்கிறதே கிடையாது. சாப்பாட்டை திறந்தா போது வந்து பக்கத்தில் உட்காந்துப்பாரு இவரு. சார் அவர்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாருங்க. நம்ம தான் எடுத்து அவருக்கு தேவையான ஐட்டமா பார்த்து பார்த்து ஊட்டி விடணும். கோவப்படாதடா. எதுக்கு இப்ப கோவப்படுற? நான் ஆசீர்வாதம் பண்ற பேர் ஆசீர்வாதம் பண்றியா? யானை தும்பிக்கை வச்சு அழுத்துற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சுமார். சார் இப்ப நான் கேமரா ஆங்கில செட் பண்றேன். ஒரு பாடி தள்ளிட்டு போறேன். அதை மட்டும் பாருங்களேன். நல்லா இப்படி ஜகஜோதியா கூட்டு போயிட்டு யாருங்க இவன் புதுசா வந்து நிக்கிறான்? அப்படி மலை சாரல் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு இருந்தாரு. கூட்டு போய் வெட்டி விட்டு வந்தாச்சு. வெங்காயம் வெட்டும் போது அவருக்கும் கண்ணீர்லாம் வரும் இல்லைங்க. அதான் அவருக்கு ஒரு மாஸ்க் செஞ்சு கொடுத்தாச்சு. நீங்க கோடி ரூபா கொடுத்தா கூட இப்படி ஒரு இசைக்கருவி கிடைக்காதுங்க உங்களுக்கு. எவனாச்சு கார்ல இந்த ஆங்கிள் உட்காந்துருந்து பார்த்துருக்கீங்களா நீங்க? இன்ஜினை பொறுமையா ஸ்டார்ட் பண்ணும். நீங்க பாட்டு எது ஏடா உடமா ஸ்டார்ட் பண்ணி விட்டுறீங்க. அது எங்க போய் நிக்கிறது? நல்லா சாவகாசமா உட்காந்து ஒரு நக்கு நக்கலான்னு பார்த்தா குறுக்குல இது வந்து பூந்துக்குது. ஒருத்தன் வந்துட கூடாதே. அப்படியே எல்லாரும் கண்ணு இங்கதான் இருக்கும். அந்த செருப்புக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. வந்தாலே போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் வீட்டு பக்கம் வந்துட்டா போதும். வாழ சும்மா நாட்டியமானோம். என்னங்க கார் வாங்கிருக்கிறீங்க? காலோட கட்ட வரல் மட்டும்தான் உள்ள இருக்குது. மீதி எல்லாமே வெளில தான் கிடக்குது. குழந்தையோட சட்டையை போட்டு விட்டுட்டு அவர் அப்படியே ஒரு குழந்தைய மாறினதான் நினைச்சுப்பாரு. எங்கடா போற? நீ மட்டும் தனியா போய் தொலையாண்டா. என்னையும் எங்க பார்த்தாலும் டிராபிக்ல இழுத்துட்டு போயிட்டு சொக்குது கண்ணெல்லாம். அந்த இசை எங்க இருந்து வருதுன்னு அவருக்கு தெரிஞ்சே ஆகணுங்க. எங்க இருக்கிறதுல மொத்தம் 4 லேடிஸ் 2 ஜென்ஸ். நான் ஒன்னு கத்து கொடுத்து வச்சிருக்கிறேன். லேடிஸ் எல்லாம் ரூம்ல ஓடுங்க பார்க்கலாம். சார் மனுஷனா வீட்டுல உட்காந்துட்டு நிம்மதியா ஒரு எதுவுமே பண்ண முடியலங்க. லிப்பம் நல்லா பூசிட்டீங்களா? உங்களுக்கு மட்டும் பூசினா போதுமா? எனக்கும் ஒன்று கொடுங்க. அவரெல்லாம் போட்டு வச்சுட்டா சாப்பிட மாட்டாருங்க. பெரிய கை எடுத்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாரு. சார் சும்மா எகிரி கடைக்கு போறான் தான் நினைச்சா மூட்டிட்டு வரான் எருமாடு மாதிரி.
ஸ்விம்மிங் பூல்ல காலை வைக்க கூடாதாமா. அதுக்கு நான் ஸ்விம்மிங் பூல் வச்ச ரூம் எடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.